வருகிறார் வருகிறார். நம்ம பசங்க சும்மா விடுவானுங்களா? ஒரே ஒரு குறுக்கள் வரார் வழி விடுங்கோ, ஒரே ஒரு குறுக்கள் வரார் வழி விடுங்கோ அப்படின்னு அதையும் ட்ரோல் பண்ணிட்டாங்க. சம்பளம் கொடுத்தவங்க பேக்கெட்ல 10,000 ரூபாய் இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு சத்தியமா புரியல. அப்படியே வீட்டுல கேஷ் இன் ஹேண்ட் 10,000 சொல்லிட்டு ஒரு 10 பேரோட உட்காந்து பிரச்சாரத்துல டீ குடிக்கிறாரு. எனக்கு என்ன டவுட்னா, இதுல ஒரு 300 ரூபாய் போயிருக்குமே, 9,700 ரூபாய் வச்சுட்டு எப்படி ஒரு எலெக்ஷனுக்கு டெபாசிட் கட்டுவாருன்னு நான் ரொம்ப மனசு வருது போயிட்டேன். அப்புறம் தான் யோசிச்சேன், எல்லாருக்கும் 200 ரூபாயா கொடுத்தவரு கடைசியில் எலெக்ஷனுக்கு 200 ரூபாய் இல்லாம போயிடும், எவங்கிட்ட இருந்து வாங்கிக்குவாருன்னு. ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி அமைக்க போறேன்னு, இன்னைக்கு அது ஃப்ரீ ட்ரக் சொசைட்டி. எந்த போதையும் எங்கேயும் கிடைக்கும். போற போக்குல ஸ்விக்கி சொமேட்டோல விற்பாம் போல இருக்குது. அந்த நிலைமை கொண்டு வந்து நிப்பாட்டிச்சிருக்காங்க. பாப்பா, அந்த பாப்பா போயிட்டு கேட்டிருக்கு, அப்பா அப்பா நம்ம கூட்டத்துல எல்லாம் யாருமே வர்றதே இல்லப்பா, என்னப்பா பண்றது? விஜய் சார் கூட்டத்துல மட்டும் கூட்டமா வராங்கப்பா, ஆக அந்த சீடியை கொஞ்சம் போடு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அக்கா மேடைக்கு வரும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தாங்க, இதுதான்ப்பா என்னோட முதல் அரசியல் மேடை அப்படின்னு. பார்த்தா அப்படியே தெரிஞ்சிச்சு. இங்க ஒருத்தன் பூ போட்டுட்டு இருந்தான், மொத்த பூவையும் அக்காக்கே போட்டு போயிட்டான், பொட்டியை தூக்கிட்டு. அந்த அளவுல ஒரு பேச்சு. பல்லாவரம் தொகுதின்னு சும்மா எடுத்து கேண்டிடேட் லிஸ்ட் பார்த்தா திமுக வாக்கு அவரு, அஇஅதிமுக வாக்கு அவரு. கேண்டிடேட்டே இல்ல. அஇஅதிமுக கூட்டணியில ஐஜேகே நிக்குது, திமுக கூட்டணியில தேமுதிக நிக்குது. டைரக்டா வாக்கு ஓவர் கொடுத்து இப்பவே சொல்ற 3வது எம்எல்ஏ ரெடி. முதல் 2 எம்எல்ஏ யாரும் தெரியும்ல, பெரம்பூரும் திருச்சி கிழக்கும். ஸோ டைரக்டா 3வது எம்எல்ஏவோட கூட்டத்துக்கு வந்திருக்கேன். நியாயத்துக்கு இதை வெற்றி கூட்டணின்னு சொல்லி வெற்றி விழான்னு சொல்லி இருந்திருக்கணும், பிரச்சார விழான்னு சொன்னாங்க. சரி, அது கொஞ்சம் ஜஸ்டிஸ் பண்ணுவோமேன்னு ஆரம்பிக்கிறேன். பேச வரும்போதே போர்டில் முதல் வார்த்தை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அது என்னது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்? எல்லா இடத்துலையும் முதல் வார்த்தையா அதை எழுதியிருக்கீங்க. எங்களுக்கு அரோஹரான்னு சொன்னாலும் ஒண்ணுதான், அலேலுயான்னு சொன்னாலும் ஒண்ணுதான், அல்லாஹு அக்பர்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நம்ம எல்லாரும் என்னைக்குமே ஒண்ணுதான். அதைத்தான் அரசியல் ஃபார்மட்ல சொல்லியிருக்காரு. இத சினிமா ஃபார்மட்ல இன்னொன்னு சொல்லியிருந்தாரு, அழகிய தமிழ் மகன் படத்துல. நீ நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில நின்று தின்னு பாரு பண்ணு அப்படின்னு. ஆக மொத்தம் எல்லாரும் என்னைக்கு ஒண்ணுன்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனுஷன். இன்னைக்கு அவரு தலைவர், நாளைக்கு அவரு முதல்வர். லயலா அண்ணன் பேசினாலே எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த மனுஷன் எல்லா கண்டென்ட்டையும் முடிச்சிருவாப்புல. நம்ம இப்ப அந்த கண்டென்ட் எல்லாம் வேற வேற மாதிரி, ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும், பார்க்க பழியர்னு இருக்கணும், அதை தான் சொல்லிட்டு இருந்தாரு. திமுக நம்ம கிட்ட கேட்கிற கேள்வி, கொள்கை உண்டா? அதுக்கு நாங்க அப்புறம் வரோம். ஒரு கூட்டம் எப்படி ஆரம்பிக்குது? ஒரு பிரச்சார கூட்டம். முதல்ல நம்மளோட கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துறோம். அந்த கொள்கை தலைவர்களையும் 2 பெண் கொள்கை தலைவர்கள் இந்தியாவிலே எந்த ஒரு கட்சிக்கும் கிடையாது. முதல்ல அவங்களுக்கு மரியாதை செய்யறோம். 2வது கொள்கை பாடலோட துவங்குறோம். 3வது உறுதிமொழியோட துவங்குறோம். இப்படி ஒரு கூட்டம் நடத்துறவங்களை பார்த்துட்டு கொள்கை இருக்கான்னு கேட்கிற அறிவாளி கிட்ட நான் என்ன கேட்கிறேன், நீங்க எப்படி அந்த கூட்டத்தை நடத்துறீங்க? அந்த பாட்டை அண்ணன் சொன்னாரு, நான் போடுத்துணுமா? குலுக்கி வச்ச கொக்க கொல்லா போல சாயங்கால வேல பொங்கி வந்தாலே. இந்த விழா எங்க நடக்குது இந்த பாட்டுனா, துணை முதல்வர் நம்ம பாலிட்டாயில் பாப்பாவோட பிறந்த நாள் விழா நடக்குது. அதுல அண்ணன் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டாரு. கீழே உட்கார்ந்து இருக்கிறது அமைச்சர் பெருமக்கள், மேல அந்த பிள்ளைங்க குட்டப்பாவாடையோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இதை டிவில லைவ்ல காமிச்சிக்கிட்டு இருக்கான். பார்த்தோன்னே நெஞ்ச நின்று போச்சு. வேற எவனாவது பார்த்தானா தமிழ்நாட்டை பத்தி என்னடா நினைப்பான்னு நம்ம குழம்பத்துக்குள்ள அங்க ஒரு அமைச்சர் நிறுத்து 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 அப்படின்னாரு. பரவாயில்ல, ஒருத்தனாவது சுதாரிச்சானேன்னு பார்த்தா மேல ஆடாத இறங்கி வந்து கீழே ஆடு, ஒழுங்கா தெரியலன்னா. இதுதான் இவங்களுடைய கொள்கை, சமூக நீதி. மேடை ஏறினாக்க அகநானூறு புறநானூறுன்றது, மேடை விட்டு கீழே இறங்கணுன்னே 200 200ன்றது. வாங்கறதுதான் வாங்குறீங்க, அதுக்கு ஒரு சைபரை கூட போட்டு மேல வாங்குறான்னா அதுக்கு கூட சுயமரியாதை கிடையாது. இத தைரியமா மேடையிலேயே சொல்றானுங்க. 200 பெறுவோம் வெல்வோம், 200 பெறுவோம் வெல்வோம். நீங்க 200 எம்எல்ஏ சீட் நினைக்காதீங்க, அது 200 ரூபாய் யூபிஐயோட பேமெண்ட் லிஸ்ட். சரி, இதுதான் உங்களோட கொள்கை லட்சணம். ஆட்சி எந்த லட்சணத்தில் நடத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, அண்ணன் கில்லி படத்துல டைலாக் சொல்லுவாரு, தம்மா துண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கை உன் மேல வை, ஜெயிக்கலாம் அப்படின்னு. 5 வருஷம் ஆட்சி மேல நம்பிக்கை இல்ல, 5000 ரூபாய் காசு மேல நம்பிக்கை. அந்த காசு எதுக்கா? 3000 ரூபாய் முன்னக்கூட்டி போட்டாங்களாம், 2000 ரூபாய் வெயில் அடிக்கணும்னு போட்டாங்களாம். 2026ல தான் மே மாசம் வெயில் அடிக்கணும்னு கண்டுபிடிச்சிருக்கானுங்க.
ஆனா தாவேக்கா எலெக்ஷனுக்கு வந்த உடனே வெயில் அடிக்க மாட்டேங்குது, மேகமூட்டமாவே இருக்குது. என்னடா சூரியனை ஒழிச்சிட்டோன்னு 5 நிமிஷம் மழை பெஞ்சாலே நடந்து போக முடியல, நீந்தித்தான் போற மாதிரி ஒரு ஊரு. இதுக்கு ஒரு பேரு, இதுக்கு ஒரு மேயர். சரி, அது அடுத்த எலெக்ஷன்ல பார்த்தோம். இந்த 2000 ரூபாய் கொடுத்துவிட்டு இதுதான் இவங்களின் வெற்றி மாடல்னு வேற எங்கெங்க காசை கொடுக்கலான்னு கேள்வி, ஒரே கேள்விதான் கேட்டோம். 2026ல எது கொடுக்குறீங்க? தேர்தல் வருது கொடுக்குறோம். 2024ல தேர்தல் வந்தது இல்ல, பாராளுமன்ற தேர்தல், அப்ப ஏன்பா காசு கொடுக்கல? 2025ல பொங்கல் வந்தது, அப்ப காசு கொடுக்கல. 2025ல வெயில் வந்தது, அப்ப ஒண்ணுமே கொடுக்கல. தாவேக்கா எலெக்ஷன்ல வந்து நிக்குதுன்னு சொன்ன உடனே பொங்கலுக்கு ஒரு 3000, வெயிலுக்கு ஒரு 2000, முன்கூட்டி போன ஒரு 3000ன்னு அக்கௌண்ட்ல காசை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது திமுகவோட அக்கௌண்ட்ல வராது. அன்னைக்கு அண்ணன் சொன்னா ஞாபகம் இருக்கா? நம்ம எலெக்ஷனுக்கு வரோம்னு சொன்னோன்னு கொள்ளடிச்ச பணத்தை எடுத்து வந்து கொட்டுன்னு கொட்டுவாங்க. கவலையே படாதீங்க, வாங்கி வச்சுக்கோங்க, நம்ம காசு. வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணணும்? செவிட்டு மேல விசில் அடிச்சு வீட்டுக்கு அனுப்பணும்னு சொன்னாரு. இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கடைசியா திமுக வந்திருக்க நம்ம கன்ஃபியூஷன் என்னன்னா, கொள்ளடிச்ச காசை கொடுக்கலாமா வேணாமா, வாய்ப்பு இருக்கா இல்லையா? நான் இப்பயே சொல்றேன், சம்பாதிச்ச வரைக்கும் எடுத்துன்னு போயிடுங்க, உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா மொத்தமா போயிடும். அப்புறமா நீங்க கேஸ் கோர்ட் எடுத்து கூட வக்கீல் ஃபீஸ் கொடுக்க முடியாம போயிடும், பாத்துக்கங்க. சரி, ஆட்சி நடத்த தெரியல. அடிப்படையில ஒரு கட்சி, ஒரு பேசிக்கா இந்த கட்சிக்கு ஒரு அறிவு இருக்கான்னு கேட்போம். இந்த கட்சியை ஏமாத்துறதுக்கு ஒன்னும் பெரிய ஸ்கேம் எல்லாம் வேணாம். ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர், அவரு கிரிக்கெட் ஆடி வேர்ல்டு கப் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு முதல்வரையும் துணை முதல்வரும் போய் பாக்குறாரு. என்ன பண்றாரு? நாச்சியப்பன் பாத்திர கடையில் போய் 2 கப்பு வாங்கிறாரு. நிஜமாவே வேர்ல்டு கப் ஜெயிச்ச நம்ம தலை தோனிக்கு கூட 1 கப்பு தான் கொடுத்தாங்க. இவரு மேட்சே ஆடல, 2 கப்பு 2 வேற மாதிரி இருக்கு, அதை கூட இவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு அந்த கப் எடுத்து போய் கொடுத்தோன்னே அதை வாங்கி அறிவாலயத்தை ஷோகேஸ் வச்சுட்டு அப்பாவும் புள்ளையும் சீரியஸ் டிஸ்கஷன். இவருக்கு அரசாங்கத்துல என்ன பண்ணி போடலாம். ஆக கடைசியில தான் தெரியுது, அவர் மேட்ச் நடந்தது பாகிஸ்தான், அவருக்கு கிரிக்கெட் ஆடவும் தெரியாது, பாகிஸ்தான் போறதுக்கு பாஸ்போர்ட்டும் கிடையாது. இப்படி ஒரு மனுஷன், சாதாரண ஒரு எளிய பிள்ளை, அவர் ஒரு ஸ்கேம்ஸ்டர். முதல்வரையும் துணை முதல்வரையும் ஏமாத்துறதுக்கு ஒரு 10 செகண்ட் யோசிச்சா போதும் அந்த மனுஷன் யோசிச்சிருந்தாருன்னா, இதுக்கு மேல இவங்களுடைய அறிவுக்கூறுவை பத்தி நம்ம பேசவா வேணும்? சரி, கட்சி நடத்த தெரியல, ஆட்சி நடத்த தெரியல, ஒரு மாநாடாவது நடத்த தெரியுதான்னு பாத்தீங்கன்னா, பாப்பா அந்த பாப்பா போயிட்டு கேட்டிருக்கு, அப்பா அப்பா நம்ம கூட்டத்துல எல்லாம் யாருமே வர்றதே இல்லப்போ, என்னப்பா பண்றது? விஜய் சார் கூட்டத்துல மட்டும் கூட்டமா வராங்கப்பா. ஆக அந்த சீடியை கொஞ்சம் போடு. அந்த சீடியை போட்டு பார்த்தோன்னே ஒரு பெரிய மேடை, மேடைக்கு மேல கொள்கை தலைவர்கள் படம், நீட்டா ஒரு 1 கிலோமீட்டருக்கு ரேம்ப், வெள்ளை சட்டை, சந்தன கலர் பேண்ட், இதை எல்லாத்தையும் சப்ஜெக்டா நோட் பண்ணிட்டாங்க. உடனே அதே மாதிரி ஒரு மேடையை போட்டு ஒரு ரேம்பை போட்டு அதே மாதிரி பேண்ட் சட்டையா இல்ல அதே பேண்ட் சட்டையும் கூட எனக்கு தெரியல, விக்கிரவாண்டியில மாநாடு முடிஞ்ச உடனே சலவைக்கு போட்ட 2 பேண்ட் சட்டையை காணோம். சரி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அண்ணன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அதுவும் காணாம போனது இங்க போச்சான்னு எனக்கு தெரியல. அந்த மாநாடு நடத்துறேன்னு சொல்லிட்டு நேரா மேடைக்கு வர்றது, அதே மாதிரி அந்த ரேம்ப்ல நடக்கிறது. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ஒளிஞ்சிருக்கிற உடன்பிறப்புகள் நீங்களும் மனசாட்சி தொட்டு யோசிச்சு பாருங்க. உண்மையா தளபதி விஜய் அண்ணா அந்த ரேம்ப்ல நடந்து வரும்போது எப்படி இருந்துச்சு? ஒரு சிங்கம் வேட்டைக்கு போன மாதிரி இருந்துச்சு. 1.5 கிலோமீட்டர் ரேம்ப மனுஷன் 2 வாட்டி 2 நிமிஷத்துல போயிட்டு வராரு. இவர் எப்படி போனாரு? இன்னைக்கு ஐஐடில வாக்கிங் போக முடியல, ஆக நம்ம இங்க போவோம், அதுக்கு பந்தோபஸ்து வேற. உடனே என்ன சொல்றாங்க? அண்ணன் வரும்போது சந்தோஷத்துல துண்டை தூக்கி சுத்தினா மொத்த கூட்டமும் சுத்துது. ட்ரோன்ல இருந்து ஷாட் எடுத்தா சிவப்பு மஞ்சளும் அப்படியே கண்கொள்ளா காட்சியா இருக்குது. இங்க ஒரு அக்கா மைக்ல அனௌன்ஸ் பண்ணு, இப்பொழுது முதல்வர் வருவார், எல்லோரும் துண்டை தூக்கி சுத்தணும். உடனே கமாண்ட கட்டி எல்லாம் சுத்துறான், மேடையில சுத்துறான், கீழே சுத்துறான். மேடையில எல்லாம் ரிட்டையர் ஆன கேஸ். என்னன்னு கேட்டா இளைஞரணி மாநாடு வேற, அதுக்கு அப்புறம் வரேன். தூக்கி சுத்திக்கிட்டே இருந்தானுல்ல, அதுல எவனோ 4 விசமிகள். அந்த விசமிகள் யாருன்னு எனக்கு தெரியும், நான் அதை அடுத்து சொல்றேன். என்ன பண்ணானுங்க? கெட் செட் கோ அப்படின்னு வருது. ஒரு படம் போக்கிரியில ஒரு டயலாக் வருது தெரியுமா? நான் ரெடின்னு சொன்னேன், எந்த டைரக்ஷன்ல இருந்து வேணா நான் அட்டாக் பண்ணுங்க. அந்த மாதிரி துண்டு 4 பக்கத்துல வந்து மூச்ச முடிச்சு. மனுஷன் பாவம். எனக்கு ஒரே ஒரு மைண்ட் வாய்ஸ் தான், எல்லுவய பூக்களையே சிஎம்னு கூட பார்க்கலையே. சரி, மனுஷன் கதி கலகிட்டாரு. சரி, துண்டெல்லாம் தூக்கி போட வேணா, ஸ்டேஜுக்கு வந்துடலாம். ஸ்டேஜுக்கு வந்தோடனே நம்மளுடைய ஸ்டீரியோ டைப் வேலை என்னென்ன பார்த்து வச்சிருப்பாங்க. ரேம்ப் வாக் போகணும்.
போகும்போது என்ன பண்ணணும், அங்க வந்து ஒருத்தன் துண்டு தூக்கி போடணும், அதை இப்படி பிடிச்சி தோல்ல போடணும். அது நம்ம அண்ணன் பண்ணிட்டாரு. இன்னொருத்த ஓடி வந்து பூ கொடுக்கணும், மூணாவது ஒருத்த வந்து கட்டி பிடிக்கணும். இது ஸ்கிரிப்ட். துண்டை தூக்கி போடுங்கடான்னு சொன்னா நடக்கும்போது தூக்கி கால் அடிச்சிட்டானுங்க, கால் சிக்கிக்குச்சு. நல்ல வேலையா பிடிச்சிட்டாங்க போலீஸ். பிடிச்ச உடனே துண்டெல்லாம் தூக்கி போடுறது செட் ஆகாது, இந்தா போட்டு சரி வாங்கி போட்டு. அடுத்தது இப்போ ஒருத்தன் ஓடி வந்து பூ கொடுக்கணும். அவர் என்னமோ வேலண்டைன்ஸ் டேக்கு எவனோ ப்ரப்போஸ் பண்ணா நினைச்சுக்கிட்டு இந்த பூ பிடிக்கல, அது மஞ்சள் கலர் பூ, தூக்கி அப்படி போட்டாப்ல. மூணாவது ஒருத்தன் கட்டி பிடிக்க வரான், போலீஸ் அதுக்கு முன்னாடி பிடிச்சிட்டாங்க. தம்பி நீ அதுக்குள்ள தேர்தலுக்கு வழி பார்க்காத அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி வெளில போட்டாச்சு. இதெல்லாம் பண்ணி முடிச்சோடனே நம்ம பாவல விழா பாப்பா, அப்பா எல்லாம் தான் நீ பண்ணிட்டியே, அந்த செல்ஃபி வீடியோ மட்டும் நான் எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு அது செல்ஃபி வீடியோ எடுக்குது. இந்த செல்ஃபி வீடியோ எடுக்கும்போது தான் எனக்கு டவுட், என்னடான்னு பார்த்தா பின்னாடி கொந்தளிக்கிறான். என்னது இவங்க கூட்டம் இப்படி இருக்காது, எல்லாம் டயர்டா தானே இருப்பானுங்கன்ட்டு கொஞ்சம் டில் டவுன் பண்ணா இடுப்புல பேண்ட் நிக்கல. ட்ரௌசரை ஜூம் பண்ணி பார்த்தா பாக்கெட்ல குவார்டர் பாட்டில் 200 ரூபா வீரன். டேய் நீங்க கொண்டாட்டத்துல ஆடல, குவார்டரை போட்டு போதையில டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்களான்ற மாதிரி இருந்துச்சு. அதை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பாடல், விஜய் அண்ணா ஒரு பாட்டு போட்டாரு, உங்க விஜய் உயிரென பரணா. எப்படி இருந்துச்சு அந்த பாட்டு? சூப்பரா இருந்துச்சு, ஹிட். நம்மளும் ஒரு பாட்டை போடுவோம், வருகிறார் வருகிறார். நம்ம பசங்க சும்மா விடுவானுங்களா? ஒரே ஒரு குறுக்கள் வரார் வழி விடுங்கோ, ஒரே ஒரு குறுக்கள் வரார் வழி விடுங்கோ அப்படின்னு அதையும் ட்ரோல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கூட இவங்களோட ஆட்டம் அடங்கல. தெரி படத்துல வர்ற மாதிரி ஒருத்தன் கண்ணாடியை போடுறான், நம்மால ஸ்பைடர்மேனா என்னன்னு கூட தெரியல. பாட்டில போட்டா இப்படி பிடிக்கிறாரு, டெட்டி பேரை போட்டா இப்படி பிடிக்கிறாரு, கண்ணாடியை போட்டா இப்படி பிடிக்கிறாரு. பிடிச்சி கண்ணாடியை போட்டு எவன் போட்டா எட்டி பார்த்து கரெக்டா இருக்காடா கேக்குறாரு. இன்னைக்கு ஒரு தெத்துல கையில கொடுக்குறான், கண்ணாடியை தலைகளா போட்டு குழந்தை. எனக்கு சத்தியமா மனசே தாங்கல, எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? இப்ப அடுத்த 2 நாள் ஸ்கிரிப்ட் இப்பயே சொல்றேன், டெட்டி பேரு இளநீர் எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு நாளைக்கு இது நியூஸ்ல வரலனா தர்பூசணி வேறையா? நம்ம உள்ள போட்டோம், புடிச்சிட்டாங்க உள்ள, அங்க உள்ள போட்டா என்னன்னு எனக்கு தெரியாததுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. காப்பி அடிக்கிறோம்னு எல்லாத்துலயும் இறங்காதீங்க. கூட்டணின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி பேன் ஒன்று வருது. எங்க ஏரியால பிரச்சாரத்துக்கு வந்திருந்தார் ஒருத்தர். கூட்டணி வச்சிருந்தோம்னா அந்த எல்லா கட்சியோட கொடியும் வந்து அந்த வண்டிக்கு முன்னாடி அடுக்கி வச்சிருப்பாங்க, கொடி ஸ்டாண்ட. தூரத்துல இருந்து பார்த்தோன்னா அதை ஊதுவத்தி ஸ்டாண்டுன்னு நினைச்சிட்டேன். அப்படியே குச்சி 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 குச்சியா இருக்கு. இந்த குழந்தைங்க பேய் படம் பார்த்துட்டு வந்தா பாத்ரூமுக்கு தனியா போகுது, அம்மா அம்மா வாமா, இந்த லாகவரம் ஒரு படத்துல பண்ணா இருப்பாரு. அந்த மாதிரி எலெக்ஷன் தாவேக்கா விஜய் சார் நிக்கிறாருன்னு தனியா எலெக்ஷனுக்கு போக மாட்டேன்னு ஆளுக்கு கூட சேர்த்துனாரு. கூட சேர்த்தது யாருன்னு பாத்தீங்கன்னா தான் உள்குத்தே. 2021 யாரு திமுக திட்டினாங்களோ அவரு கூட்டணி, 2024 யாரு திட்டினாங்களோ அவங்களும் கூட்டணி. இதுல உள் விளையாட்டு என்னன்னா, காலங்காலமா கூட இருக்கணும் விட நேத்து வந்தவனுக்கு சீட்டு ஜாஸ்தி. 2021 மானஸ்தன் சந்துருன்னு ஒரு மானஸ்தன்னார்ல, கமல்னு பேரு, அவர் 234 தொகுதியில நின்னாரு. இப்ப அந்த கூட்டணிக்கு போனாரு, ஒரு சீட்டு கூட இல்லைன்ட்டாங்க. என்னடான்னு பார்த்தா அதை முன்னாடி வச்சிருக்காங்க, நமக்கு தான் தெரியல. அந்த கட்சியில ஸ்னேகன் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப ஆரோக்கியமா பாட்டுல எழுதுவாரு. அவரு மேடையில சொல்றாரு, 2026 நாங்க அடிக்கிற அடியில திராவிட மண்ணை ஒருத்தரும் தொடக்கூடாது, ஓடிடம் நாங்க அடிக்கணும் அப்படின்னாரு. யாரா சொன்னு பார்த்தா கமலஹாசன் சொல்லியிருக்காரு, அவர் கட்சி தலைவர். அவரு சீட்டே வேணாம் தேர்தல் வேணான்னு போயிட்டாரு. வடிவேல் ஜோக் ஒன்று வரும், திரும்ப திரும்ப பேசுற நீ அப்படின்னு ஒரு ஜோக் வரும். அந்த ஜோக்ல ஒருத்தர் சொல்லுவாரு, ஐயர் தப்பிச்சிட்டாரு, தலைவர் போயிட்டாரு. அந்த மாதிரி ஆண்டவர் தப்பிச்சிட்டாரு, வேல்முருகன் கூட்டணி வேணான்னு போயிட்டாரு. 5 வருஷம் அந்த மனுஷன் கூட்டணியில இருந்தாரு. அப்போ ஒரு கண்ணுக்கு எதுவும் தெரியல. கூட்டணி முடிச்சுட்டு வெளில வந்தோடனே எல்லா மந்திரிகளோட ஊழலும் என்கிட்ட இருக்குது, நான் கேஸ் போடுவேன், காமிப்பேன், மிரட்டி பார்த்தா சீட்டு கொடுப்பாங்க. ஆனா அங்கங்க இருக்குது சீட்டு, ஆளுக்கு 1-2 ஏதோ இந்த கேம் விளையாடுற சீட்டை பிரிச்சுட்டு உட்காந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. அடுத்து தேமுதிக, அந்த மனுஷன் கேப்டனை என்னென்னலாம் பேசியிருப்பாங்க இவங்க, இந்த திமுகவும் நாம் தமிழரும். ஒரு தங்கத்தை என்னெல்லாம் பேசக்கூடாதோ அதை எல்லாத்தையும் பேசி ஊடகத்துல நரேஷன் பில்ட் பண்ணி அவரோட உடம்பு சரியில்லைன்றதை அவமானப்படுத்தி அவரை எவ்வளவு மன உளைச்சல் ஆளாக்கியிருப்பாங்க. அந்த நிலைமையிலையும் இன்னைக்கு காசுக்காக, அதைத்தான் அண்ணன் சொல்றாரு, இது கல்லாப்பேட்டி கூட்டணின்னு, காசுக்காக அந்த கூட்டணியில போய் வச்சுட்டு வாங்கின காசுல ஒரு காரை வச்சுட்டு போட்டோ போடுறாங்கன்னா, கேப்டன் ஆன்மா இவங்களை மன்னிக்கும் நினைக்கிறீங்க? தம்பின்னு ஒருத்தர் அவர் அன்னையில இருந்து வளர்த்து என்னுடைய
அடுத்த பகுதியை செய்வான்னு சொல்லி கொண்டு வந்து நிப்பாட்டின ஒரு ஆளுக்கு உடன் நிக்காம காசுக்காக வெறும் கல்லா பெட்டிக்காக ஒரு கூட்டணிக்குள்ள போனா இதை கேப்டன் ஆன்மா மன்னிக்குமா? அதைத்தான் லயலான சொன்னாரு. அந்த கூட்டணி கையெழுத்து போட்டு வந்து நின்று கொடி ஏத்துறாங்க. கொடி கம்பத்தை வந்து கயிறோட கொடி அருந்து விழுந்துச்சு. இத தமிழக மக்கள் மட்டும் இல்ல, கேப்டன் ஆன்மா கூட மன்னிக்காது. இந்த லட்சத்திலே இவங்க நம்மள கேட்கறாங்க, நமக்கு அறிவு இருக்கா, படிப்பு இருக்கான்னு. மேடையில கமல் உட்கார்ந்துருக்காரு. முதல்வர் சொல்றாரு, சகோதரி கமல் பேசினா யாருக்கும் புரியலன்றாங்க. கமலுக்கு ஷாக்கு. சகோதரி கமலா என்ன இப்ப சகோதரியா மாத்தினாரு? ஒண்ணும் இல்ல, முன்னா நாள் சாயங்காலம் படம் பார்த்திருக்காரு. படம் பேரு அபய் சண்முகி. இன்னும் மைண்ட்ல இருந்து அது போல. இப்படி ஒரு ஆட்சி நடத்த தெரியாத ஒரு கொடூர கும்பல் வெறும் ஜாலியா இருக்குல்ல இவங்க பண்றதெல்லாம் சொல்லும் போது, இன்னும் 5 வருஷம் வந்ததுன்னா இவங்க ஆட்சி ஜாலியாலாம் இல்ல, நம்ம ஜோலியே முடிஞ்சிடும். தமிழகம் ஒரே ஒரு பேராமீட்டர்ல கூட நல்லா இல்ல. பெண் குழந்தைகள், பெண்கள், தாய்மார்கள், ஆண் குழந்தைகள், ஆண்கள் உட்பட யாரும் பாதுகாப்பா இல்ல. 14 வயசு வெளிமாநிலத்து பையன் ஒருத்தங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான். அவனை பாலியல் வன்புணர்வு செஞ்சு ட்ரெயின்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல அவன் உயிருக்கு போராடிட்டு இருந்தான். 4 மாசமா ஹாஸ்பிட்டல் வச்சு பாக்குறாங்க. அந்த குழந்தை செத்துட்டான். அதுக்கு காரணமானவங்க யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. எவனோ 2 காமுகன் அந்த குழந்தைய அந்த கொடூரம் பண்ணியிருக்கான். வெளி மாநிலத்துல இருந்து தமிழகம் தன்னால காப்பாத்தும் சொல்லி வேலை தேடி வந்த குடும்பங்கள் சின்னாபின்னமாகுது. ஒரு 2 வயசு குழந்தை, ஒரு 20 வயசு பெண்மணி, ஒரு 27 வயசு கணவன். அந்த பையன் இங்க வாட்ச்மேனா வேலை செய்யறான் ஒரு ஐடி காலேஜ்ல. ஒரு 4 பேர் சேர்ந்த போதை கும்பல் அந்த குழந்தை காலை பிடிச்சி தரையில் அடிச்சு சாகடிச்சு அந்த பெண்ணை பாலியல் கொடுமை செஞ்சு அந்த 2 பேரையும் கொன்னு கணவன் மனைவிய துண்டு துண்டா வெட்டி நம்ம சென்னை சிட்டியோட வேற இடத்துல பேக்கேஜா தூக்கி போட்டாங்க. அவங்க பாடியை ரெக்கவர் பண்றதுக்கு 1 வாரம் ஆச்சு. அது கூட இங்க இருக்கிற அமைச்சர், செய்தித்துறை அமைச்சருக்கும் அந்த தொகுதி எம்எல்ஏவும் அமைச்சருமா இருக்கு மாசுக்கு தெரியலன்னு சொல்றாரு. ஒரு பையன் பொழப்புக்கு, வயிற்று பொழப்புக்கு ஊர்ல இருக்கிற அம்மா அப்பாக்கு 1/2 வயிறு கஞ்சி ஊத்த முடியுமா வந்து வேலை பார்க்கறான். நம்ம ஊரை சேர்ந்த 4 தருதல, நம்ம ஊரா இருந்தா தப்பு பண்றவனை மன்னிக்கணுமா என்ன, ஏத்துக்கணுமா என்ன? கஞ்சாவை போட்டுட்டு ரீல்ஸ் மோகத்துல அவனை வெட்டி அவன் ரத்த கோலத்துல கடந்த வீடியோ பார்த்தோம். 2 நாள் அந்த பையன் குணமாயி ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த பையன் எங்க போனான்னு யாருக்குமே தெரியல. நம்ம ஊர் பையன் ஸ்விக்கி சொமேட்டோல வேலை செய்ய போறான். அவனே ரீல்ஸ்க்காக இன்னும் 2 பேர் வெட்டுறான். யாருக்கு பாதுகாப்பு இருக்கு? 2.5 வயசு பச்சிளம் குழந்தை. ஒரு பச்சை குழந்தை பார்த்தா என்ன தோணும்? தூக்கி கொஞ்சலான்னு தோணும். இந்த திமுக இருக்கிற கேடு கட்டவனுக்கு மட்டும் அந்த குழந்தைய பார்த்தா பாலியல் வல்லுறவு செய்யணும்னு தோணுது. ஒரு பெண்மணியை அவங்க புருஷங்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சு கள்ள தொடர்பு ஏற்படுத்தலாம அந்த பெண்மணிக்கு தெரியாம அவளோட 2 வயசு குழந்தைய பாலியல் தொந்தரவு செஞ்சு கொடுமை பண்ணி அதுக்கு ரெகுலரா டார்ச்சர் கொடுத்து அந்த குழந்தை ரெகுலரா வலிப்பு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனா செத்து போச்சு. என்ன நடந்துச்சுன்னா அந்த பெத்த குழந்தையோட அப்பா வந்து கேஸ் கொடுத்து தேடினா அந்த குழந்தையோட பிறப்புறப்புல அவ்வளவு சதஞ்சிருக்குது. பண்ணவன் யாருன்னு கேட்டா திமுக உடன்பிறப்பு. இதெல்லாம் என்ன ரேண்டமா நடக்குது நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டியில யார் அந்த சார்னு ஒட்டுமொத்த தமிழகமும் கதறணுமே. பதில் சொன்னாங்களா? ஒரே ஒரு திருடன் மட்டும் உள்ள போட்டாங்களே. போன வாரம் ஒரு கேள்வி வருது, ஒரு வாத்தியார், அங்க இருக்கிற ஒரு வாத்தியார் பெண் குழந்தைகளுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறானே. இன்னைக்கு தான் தெரியுது இவன் தான் அந்த சாருன்னு. இன்னும் எத்தனை சார் இந்த திமுக காப்பாத்திக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. வெறும் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கேன். தமிழகம் வளர்ந்துருச்சுன்றாங்க. 2021 இருந்து 2026 நம்ம வாழ்க்கை யார் வாழ்க்கை அது வளர்ந்துருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. இது எப்படி சும்மா நேச்சுரல் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? போதை என்னென்னலாம் போதை ஒரு மாநிலத்தை மக்களை கெடுக்குமோ ஒட்டுமொத்த போதையின் புகலிடமா இன்னைக்கு தமிழகம் இருக்கு. வரும்போது சொன்னாரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி அமைக்க போறேன்னு. இன்னைக்கு அது ஃப்ரீ ட்ரக் சொசைட்டி. எந்த போதையும் எங்கேயும் கிடைக்கும். போற போக்குல ஸ்விக்கி சொமேட்டோல விற்பாம் போல இருக்குது. அந்த நிலைமை கொண்டு வந்து நிப்பாட்டிச்சிருக்காங்க. டாஸ்மார்க் எதுக்கு ஓபன் பண்ணுது? டாஸ்மார்க் இருந்ததுன்னா மற்ற விதமான போதைகள் வராது. கவர்மெண்ட்டே கரெக்டான அளவில் தேர்தல் விற்கலாம்னு சொல்லி வித்தாங்க. இன்னைக்கு அது 12 மணிக்கு திறக்கணும்னா 12 மணிக்கு முன்னாடி கிடைக்குதா இல்லையா? நைட்டு 10 மணிக்கு மூடுனா 10 மணிக்கு அப்புறமும் கிடைக்குதா இல்லையா? இதுல பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு ஊழல் வேற, அது ஒரு தனி கணக்கு. இதை தாண்டி பிளாக்ல ஓட்டுற கணக்கு ஒண்ணு. சரி, டாஸ்மார்க்ல வித்தீங்களா, அதோடு நிறுத்துறீங்களா? கள்ளச்சாராயம், கள்ளக்குறிச்சியில 66 பேர் செத்தான். மற்ற மாவட்டம்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 100 பேர் செத்துருக்கான். ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துல சத்துணவு சாப்பிடும்போது செவிடிச்சு தள்ள விழுந்தா அந்த குழந்தைக்கு இழப்பீடு 3 லட்சம் ரூபாய். ஒரு குழந்தை செத்து போயிட்டாங்க சாப்பிட்டு இருக்கும்போது. சாப்பிடும்போது சாவு வர்றதை கற்பனையாவது பண்ணி பார்க்க முடியுமா? ஆனா கொழுப்படுத்து கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுத்தாங்க. என்னடான்னு விசாரிச்சா கள்ளச்சாராயம் காய்ச்சல் திமுக காரன் எங்க இதை அப்படியே விட்டோம்னா கம்ப்ளைண்ட் வந்து திமுக பேரு கட்டுருமோன்னு எல்லாருக்கும் 10 லட்சம் ரூபாய் அரசாங்க நிதி எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம கரூர்ல ஒரு சரியை ஏற்படுத்திட்டு
ஊனு கத்தன வாயெல்லாம் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அதே கேஸ்ல விசாரணை போகும்போது ஏன்டா இந்த ஆளை கூப்பிடுறாங்கன்னா யோசிச்சாங்களா? விஜய் சார் அந்த இடத்துல ஈவென்ட் பண்ண வந்தாரு, அந்த மேடையில நின்னாரு, அவர் எதையா பார்த்திருப்பாரு, அவர் சாட்சியா கூப்பிட்டாங்க, விசாரிச்சாங்க, பார்த்ததை சொன்னாரு. அந்த கூட்டத்துக்கும் செந்தில் பாலாஜிக்கு என்ன சம்பந்தம்? அந்த ஆளை எதுக்கு விசாரணை கூப்பிட்டாங்கன்னு வாடகை கூடுற எவனாவது பேசியிருப்பானா? முதல் நாள் வந்து நின்றுக்கிட்டு வாடகை கூற ஒருத்தர் சொல்றான், என் தம்பி விஜய் மனம் வருந்திருப்பார் இல்லையா, தம்பி வரட்டி என்ன, அண்ணன் நான் வந்திருக்கேன் இல்லையான்றது. மூணாவது நாள் பேமெண்ட் பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் 200 பெற்ற உடனே கேட்கிற கேள்வி, அவருக்கு வருத்தம் இருக்கிற மாதிரி தெரியலையே. நாலாவது நாள் மேடை போட்டு சொல்றான், அங்க செத்தவன் எல்லாம் சாக வேண்டியவன் தான், விஜய் கூட்டத்துக்கு போனா சாகணும்னு. யார? 10 குழந்தை உட்பட 41 பேர் சாக வேண்டியவன் தான் சொன்னவங்க இன்னைக்கு வாயை திறந்தாங்களா? இந்த லட்சத்துல ஒரு ஆட்சி கட்சி இருந்தா இந்த தமிழகத்தை காக்க யார் வருவான்னு வேண்டிட்டு இருக்கும் போது கடவுளா அனுப்பிச்ச ஒரு மனுஷன் இந்த மனுஷன். இது ஒண்ணு சும்மா மேடை பேச்சுக்கு நான் சொல்லல. ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு காடு ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துச்சான். அந்த காட்டுல மிருகங்கள்லாம் ஒரு வரமுறையே இல்லாம நெறியே இல்லாம கண்ட நேரத்துக்கு வேட்டையாடிக்கிட்டு கண்ட மேனிக்கு சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். காட்டுல இருந்த எல்லாமே அழிஞ்சு போய் காடே நிலக்குலையிற மாதிரி ஆயிப்போச்சு. யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களா, இந்த காட்டை காப்பாற்ற மாட்டாங்களான்னு எல்லா மிருகமும் வேண்டிக்கிச்சான். அப்போ வெளிச்சத்துல இருந்து ஒரு சிங்கம் வந்துச்சான். அந்த சிங்கம் என்ன சொல்லிச்சான், இந்த காடை காப்பாற்றணும்னா ரூல்ஸ் போடணும், இப்படிதான் வேட்டையாடணும், புல்லு சாப்பிட்ற மிருகமா இருந்தாலும் இப்படிதான் இவ்வளவுதான் சாப்பிடணும், கண்ட மணிக்கு கண்ட நேரத்தில் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கிற இடத்துல சாப்பிடக்கூடாது, கர்ப்பமா இருக்க மிருகத்தை அடிக்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய ரூல்ஸ் போட்டுச்சான். அந்த ரூல்ஸை யாரும் மீற முடியாத மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா பாத்துக்கிச்சான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த காடு சரியாச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த காட்டுக்குள்ள ஒரு நரி வந்துச்சான். நரினா என்ன, நச நச நசன் பேசிக்கிட்டே இருக்கும் பாருங்க யூடியூப் சேனல்ல உட்காந்துட்டு, அந்த மாதிரி நரி வந்து எல்லா மிருகத்துக்கிட்டையும் சொல்லிச்சான், நம்மளும் மிருகம் தான், இந்த சிங்கமும் மிருகம் தான், நமக்கும் 4 காலு ஒரு வாள், அந்த சிங்கத்துக்கு 4 காலு ஒரு வாள், நம்ம ஏன்டா அது பேச்ச கேட்கணும்னு சொல்லி குட்டையை குழப்பிச்சான். மிருகங்கள்லாம் சிங்கத்தை கேள்வி கேட்டுச்சான். சிங்கம் ஒன்னும் அந்த சேவையை பண்றதுக்கு சம்பாதிக்க வரல, எல்லா சுகத்தையும் விட்டுட்டு தான் வந்துச்சு. நீ கேள்வி கேட்பினா இங்க உட்காந்து பதில் சொல்ற ஊழல்வாதி நான் இல்லைன்னு சொல்லி அந்த சிங்கம் போயிடுச்சான். அதுக்கப்புறம் எல்லா மிருகமும் சேர்ந்து அந்த நரிய ராஜாவாக்கிடுச்சு. நரிக்கு நாட்டாம கொடுத்தா என்ன ஆகும், பொது நலம் கெடும். கழுத புலிங்களை கூட்டணி சேர்த்துக்கிட்டு கண்ட மேனிக்கு வேட்டையாடி திரும்ப காடு அடிகிற நிலைமைக்கு வரும்போது ஒட்டுமொத்த மிருகமும் வானத்தை பார்த்து நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களை காப்பாத்த யாராவது வரமாட்டாங்கன்னும் போது திரும்ப ஒரு சிங்கம் வந்து அந்த நரி கூட்டத்தையும் கழுத புலி கூட்டத்தையும் காது மேல வச்சு அடிச்சு துரத்துச்சான். அதுக்கப்புறம் அந்த காடு எப்பயுமே சுபிட்சமா இருந்துச்சான். இந்த காட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்னடா சம்பந்தம்னு கேக்குறீங்களா? 1977 இப்படிதான் இந்த திமுகன்ற தீய சக்தி வாலாடிக்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு சிங்கம் வந்தது. அந்த சிங்கத்தோட பேரு எம்ஜிஆர், 3 எழுத்து பேரு. அந்த சிங்கம் வந்து அந்த நரி கூட்டத்தை அடக்குச்சு. அந்த சிங்கம் இருக்க வரைக்கும் அந்த நரி கூட்டம் வாலாட்டவே முடியல. அதுக்கப்புறம் அந்த சிங்கம் சாமியா போச்சு. இந்த இடத்துல இந்த நரி கூட்டத்தோட ஆட்டம் அளவில்லாம போச்சு. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு நிலைமை 2021 இந்த நரி கூட்டத்தை கேள்வி கேட்க யாருமே இல்லையேன்ற நிலைமையில திரும்ப வானத்துல இருந்து எல்லா சுகத்தையும் தூக்கி போட்டுட்டு நன்றி கடனை திரும்ப செலுத்தணும்னு ஒரு சிங்கம் வந்து நிக்குது. இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுக்கோங்க, இந்த மொத்த நரி கூட்டத்தை அந்த சிங்கம் விரட்டும். இதுக்கப்புறம் ஃபாரெவர் தமிழ்நாடு நல்லா இருக்கும். அதை நம்ம பார்ப்போம். ஹிஸ்டரிலாம் படிச்சிருப்பீங்க. காந்தி பின்னாடி 1 கோடி பேர் போய் சுதந்திரம் வாங்கி கொடுத்தானா, சுபாஷ் சந்திர போஸ் போயிட்டு 1 லட்சம் பேர் போயிட்டு ஐஎன்ஏ படையை கட்டிட்டு வந்தானா, காமராஜர் அப்படி ஆண்டாரா சுத்தமா, எம்ஜிஆர் இப்படி ஆண்டாரா மக்களுக்கு நல்லது செஞ்சுன்னு. ஆனா நம்ம யாரும் நம்ம வயசுக்கு அதை பார்த்துருக்க மாட்டோம். இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுக்கோங்க, we are creating history. நம்ம பார்க்காத கேள்விப்பட்ட நல்லாட்சி எல்லாத்தையும் நம்ம தலைமுறை பார்க்கும், அடுத்த தலைமுறை அதை படிக்கும். அன்னைக்கு நம்ம குழந்தைகளோ பேர குழந்தைகளோ நம்மளை கேட்க மாட்டாங்க, எனக்கு என்ன சொத்து சேர்த்து வச்சேன்னு. 2026 ஒரு மனுஷன் இன்னும் பல 1000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தும் தூக்கி போட்டுட்டு வந்து நின்னா, தம்பியுமா தங்கச்சியுமா அவன் கையை பிடிச்சி நின்னோம். அன்னைக்கு மாறிச்சு தமிழ்நாடு. இன்னைக்கு அந்த நல்ல தமிழ்நாட்டில் நீ பிறந்திருக்கன்னா அந்த குழந்தைங்கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய தேவையே இருக்காது. அந்த குழந்தைங்களுக்கு புரியும். we are creating history. நாளைய வரலாறை படிக்கும் போது நம்ம எல்லாரும் அதுக்குள்ள இருப்போம். எழுதி வச்சுக்கணும். இப்படி ஒரு ஊழல் கூட்டணி அமைச்சிட்டு மக்களை ஏமாத்தி காசு கொடுத்து ஜெயிச்சிட முடியும்ன்ற நம்பிக்கை. ஆக்சுவலி அவங்களுக்கு நம்பிக்கைலாம் இல்லை, அவங்க பயத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த பயத்தை ஒவ்வொரு இடத்துலயும் விதைச்சுக்கிட்டே இருக்க முடியும் ஒரு மனுஷனாலன்னா எனக்கு அந்த மேஜிக் புரியல. ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தாருன்னா 1 வாரம் இவங்களுக்கு நிக்காம போகுது. அது எப்படிதான் அந்த மேஜிக் பண்றாரோ. சரி, ஒருத்தர் தான் பண்றாருன்னு பார்த்தா 234 தொகுதியிலும் விஜய், மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், திருப்பரங்குன்றம் விஜய்னாரு. நம்ம முதல்வர் அதே சொன்னாரு.
234 தொகுதியிலையும் வேட்பாளராக நிற்க போறது நான் தான். அவன் கட்சிக்காரன் யோசிக்கிறான், இவர் ஒரு தொகுதியில் நின்னாலே ஓட்டு விழாது, 234 தொகுதியில இவர் தான் நின்னா என்ன ஆகுன்ற கன்ஃபியூஷன். ஆனா அந்த 234 தொகுதியிலும் முத்தா மணிமணியா வேட்பாளர்களை தேடி எடுத்துட்டு வந்து வச்சிருக்காருன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரூஃப் தான் இந்த பலம். யாரா இந்த வேட்பாளர்னு எடுத்து அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண பிறகு எடுத்து படிச்சா தானே சம்பாதிச்சு தானே ஒரு உயர்வுக்கு வந்து அந்த காசை மக்களுக்கு எதை செலவு பண்ணா நல்லா இருக்கும்னு யோசிச்சு பண்ற மூளை இருக்குல்ல, இன்ஃபேக்ட் அது மூளை இல்ல மனசு இருக்குல்ல, அந்த மனசு தான் ஒரு சமூக சேவைக்கான ஒரு அடிப்படை தகுதி. அந்த தகுதியோட கேண்டிடேட்ஸை எங்க பிடிச்சாரு எப்படி பிடிச்சாருன்னு தெரியல. எப்படிக்கான்னு விசாரிச்சா நான் தளபதி ஃபேன் பண்றாங்க. இதுக்கு மேல என்னடா மெரிட் வேணும்னு எனக்கே நான் சொல்லிக்கிட்டேன். இதை விட என்ன தகுதி வேணும்னு. அரசு பள்ளியில கல்வி தரம் சரியில்லை, குழந்தைங்களுக்கு உணவு இல்லை, உணவு பற்றாக்குறை, போஷாக்கு பற்றாக்குறை. சம்பாதிச்ச காசு எடுத்துட்டு போய் அரசு பள்ளிகளை தத்து எடுக்கிறோம். கனவுல கூட யோசிச்சது இல்லை. அரசு பள்ளிய ஒரு தனியார் தத்தெடுத்து அந்த இருக்கிற குழந்தைங்களுக்கு 100% ரிசல்ட் கொடுத்து ஸ்கீம்ஸ் பேரெல்லாம் நாங்களும் படிக்கணும், சிகரம் தொடு, இப்படி அந்த குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணி அந்த குழந்தைகளோட தேவைகளை பூர்த்தி பண்ணி இன்னைக்கு அந்த குழந்தைகளை 100% ரிசல்ட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது ஏதோ போன வருஷம் நடந்தது இல்ல ராஜா, 10-15 வருஷமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சாதனை. அந்த சாதனைக்கே ஹியூஜ் ரெஸ்பெக்ட் தான். பிகில் படத்துல அண்ணன் ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு, ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு சாதிக்குதுன்னா அதுக்கு பின்னாடி அவங்க கணவன் இருப்பாருன்னு. இன்னைக்கு அவங்களோட அந்த கணவர் ஏன் பின்னாடி உட்கார்ந்து இருக்காரு. இப்படி ஒரு சாதனையான கப்பல் எல்லாம் நான் எங்கேயும் கேள்வி கூட பட்டதில்லை. ஆனா சீரியஸ்லி மேடைக்காக இல்லை, ஹியூஜ் ரெஸ்பெக்ட். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்தா என்ன தோணும், பத்திரமா போய் எங்கேயாவது பொல்யூஷன் இல்லாத நாட்டுல இந்த மாதிரி கஞ்சா இல்லாத நாட்டுல வாழலான்னு தோணும். இவங்களுக்கு என்ன தோணி இருக்கு பாருங்க, கை காசு செலவு பண்ணி சேவை பண்ணிட்டு இன்னைக்கு கஜானா இருக்கிற எடுத்து செலவு பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு யோசிக்கிறாங்கல்ல. இது என்னன்னா அந்த பிரீடு பின்னாடி இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரீடு அது அப்படிதான் இருக்கும். கோடி கோடியா சம்பாதிக்கிறவங்க இல்ல. இவங்க சொல்றதையே சொல்றேன், படத்துக்கு 200 கோடி ரூபாய்க்கு கம்மி சம்பளம் இல்லை. இருக்கிற ஸ்பீடுக்கு குறைஞ்சது 2 படம் நடிக்கலாம், ஒரு படம் வச்சுக்கோங்க. இன்னும் குறைஞ்சது 10-15 வருஷம் நடிக்கலாம். மினிமம் 2000 3000 கோடி ரூபாய் ஒயிட்ல யாரையும் ஏமாத்தாம சம்பாதிக்க முடியும். அதை நியாயமா முதலீடு பண்ணாலே 10,000 கோடி வரைக்கும் வளர்க்க முடியும். அதை தூக்கி போட்டு எவ்வளவு சம்பாதிச்சாலும் என் கை அளவுக்கு தாண்டா என் சாப்பாடுன்னு தெரிஞ்ச ஒருத்தர் அதை தூக்கி போட்டுட்டு இருக்கிற காசுக்கு எங்கேயாவது ஸ்வீடன்லயோ சுவிட்சர்லாண்ட்லயோ பொல்யூஷன் இல்லாம வாழ்றதை விட்டுட்டு என்னை இங்க கொண்டு வந்து உட்கார வச்சவன் இன்னும் அந்த குப்பையில தான் இருக்கிறான். இதை நான் சுத்தப்படுத்தாட்டி யாரா பண்ணுவான்னு மத்த எல்லாருக்கும் முன்மாதிரியா ஒருத்தர் வந்து களத்தில் நிக்கிறார்ல, அவரு தேர்ந்தெடுத்தா இப்படிதான் இருக்கும். கான்ஹெல்ப் இதெல்லாம் ஒரே பிராண்ட். அந்த மாற்றம் எங்க இருந்து வரும்னா அப்படி ஒரு தலைவன் வந்தாதான் அந்த மாற்றம் வரும். நமக்கு படத்துக்கு சம்பளம் கொடுத்தவரு சம்பளம் வாங்கி ஒயிட்ல 500-600 கோடி ரூபாய் சொத்து காட்டுறாரு, நியாயமா சம்பாதிச்சாரு காட்டுறாரு. சம்பளம் கொடுத்தவன் பாக்கெட்ல 10,000 ரூபாய் இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு சத்தியமா புரியல. அபிடேவிட்ல கேஷ் இன் ஹேண்ட் 10,000 சொல்லிட்டு ஒரு 10 பேரோட உட்காந்து பிரச்சாரத்துல டீ குடிக்கிறாரு. எனக்கு என்ன டவுட்னா இதுல ஒரு 300 ரூபாய் போயிருக்குமே, 9,700 ரூபாய் வச்சுட்டு எப்படி ஒரு எலெக்ஷனுக்கு டெபாசிட் கட்டுவாருன்னு நான் ரொம்ப மனசு வருது போயிட்டேன். அப்புறம் தான் யோசிச்சேன், எல்லாருக்கும் 200 ரூபாயா கொடுத்தவரு கடைசியில் எலெக்ஷனுக்கு 200 ரூபாய் இல்லாம போயிடும், எவங்கிட்ட இருந்து வாங்கிக்குவாருன்னு. இப்படி வாயை திறந்தாலே பொய், வாயை திறந்தாலே மக்களை ஏமாற்ற முடியுன்ற ஒரு கான்பிடன்ஸ் இருக்குல்ல, அந்த கான்பிடன்ஸுக்கு பதில் சம்பட்டி அடிதான் நம்ம ஒவ்வொருத்தரும் போட போற ஒவ்வொரு ஓட்டு. ஒரு மனுஷன் ஒரு எலெக்ஷன் நிக்கிறா, வாக்குறுதி எப்படி கொடுப்பாரு? என் தம்பி தங்கச்சி என் அக்கா தங்கச்சி என்னெல்லாம் பாதிச்சிருப்பாங்களோ அதுக்கு எது தீர்வா இருக்கும், காலத்துக்கும் எது மாற்றமா இருக்கும்னு யோசிச்சு ஒரு மனுஷன் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறாருன்னா இதுதான் ஒரு மனுஷனுக்கு மக்கள் மேல அக்கறை இருக்கா இல்லையான்றதுக்கு ப்ரூஃப். பெண்கள் பாதுகாப்புக்கு 0 டாலரன்ஸ் பாலிசி. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 0 டாலரன்ஸ். ஒரு குற்றத்தை கூட இந்த அரசு ஏற்காது. அதற்கு ஒரு தனி இலாக்கா அமைக்கப்படும். நம்ம கொள்கை தலைவர் பேர்ல ராணி வேலு நாச்சியார் படை கட்டப்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தா இமிடியேட்டா ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் அமைக்கப்படும். அதற்கான தீர்வு வழங்கப்படும். ஆனா இன்னைக்கு இருக்கிற போக்சோ கோர்ட்ஸே ஃபங்க்ஷன் ஆகிறது இல்லை. இந்த வேலு நாச்சியார் படையை பத்தி சொன்னாரு, கவனிச்சிங்களா? இந்த போலீஸ் யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, நம்மள மாதிரி சாதாரண சட்டை பேண்ட் சுடிதார் புடவையில இருப்பாங்க. ட்ரெஸ்ஸுக்குள்ள கேமரா இருக்கும், பாடி கேம்.
ரோட்ல யாராவது ஒரு குழந்தையோ பெண்மணியோ எங்கேயாவது டிஸ்டர்ப் பண்றான்னு இல்ல டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணாலே அந்த கேமரால இருக்க ஃபீடு நேரா கண்ட்ரோல் ரூமுக்கு போகும். 5வது நிமிஷம் பெட்ரோல் அங்க நிற்கும், 10வது நிமிஷம் அண்ணன் ஜெயிலுக்குள்ள நிற்பாரு. பெயில் வாங்குற கதையெல்லாம் கிடையாது, டைரக்டா ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் தூக்கி உள்ளதான் போடுறோம். இப்படிப்பட்டவன் இந்த நாட்டுக்கே தேவை கிடையாது, அவன் உள்ளேயே இருக்கட்டும்ன்றதுதான் ரூல் 1. ஒரு இளைஞரோட வாழ்க்கையில் என்ன பாதிப்பு ஏற்படுத்த முடியும்? முதல் பாதிப்பு போதை. அந்த போதையை தடுக்கிறதுக்கு என்ன வழினா, எனக்கு என் பக்கத்துல ஒருத்தன் குடிச்சாலோ கஞ்சா குடிச்சாலோ தெரியும், ஆனா அது எங்க போய் சொல்றதுன்னு தெரியாது. ஒவ்வொரு வீட்டுல இருக்கவங்களுக்கும் நம்ம நண்பர்கள் யாராவது தப்பு பண்றாங்கன்னா நமக்கு அது தெரியும், எங்க போய் சொல்றது எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாது. முதல் விஷயம் கம்யூனிட்டி போலீசிங் எடுத்து வச்சாரு. மக்களை நம்பி மக்கள் கூடயே சேவை பண்ண ஒருத்தர் வராருல, அவருக்கு தான் மக்கள் மேல நம்பிக்கை இருக்கும், மக்களாலே தீர்வு கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை வரும். அதுதான் கம்யூனிட்டி போலீசிங். நம்ம கூட இருக்கவங்களே நம்மளை கண்காணிப்பாங்க, தப்பு நடந்தா சொல்றதுக்கு இடம் இருக்கும், அதுக்கான தீர்வு கிடைக்கும். 2வது, அந்த கம்யூனிட்டி போலீசிங் தாண்டி இந்த மாதிரி குற்றங்கள் அதிகமா ஆரம்பிக்கிற இடம் இது பள்ளி கல்லூரிகள்ல. அந்த இடத்துல இந்த போதை தப்பு இதை தொடக்கூடாதுன்றத ஆரம்பத்திலே சொல்லி கொடுக்கறதுக்கு ஆன்டி ட்ரக்ஸ் கிளப்ஸ் இருக்கும். அதை டீச்சர்ஸும் போலீஸும் மானிட்டர் பண்ணுவாங்க. அந்த கூட்டத்துல ஒருத்தன் தப்பு பண்ணாலும் எல்லாருக்கும் தெரியும், உடனே சரிப்படுத்தப்படும், யார் ஆனதுக்குள்ள இடுக்கிறானத்துக்கு உள்ள போடப்படும். இது போல படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்புல இருந்து, அரசு உத்தியோகத்துல இருந்து, இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து, லோன் கொடுக்கறதுல இருந்து, வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை கொடுக்கறவங்களுக்கு டாக்ஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்கற வரைக்கும் எல்லாத்தையும் ஒருத்தர் யோசிச்சுட்டு வர முடியும்னா எனக்கு தெரியல. அந்த மனுஷன் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் மக்களை பத்தி யோசிக்கிறாரு, எவ்வளவு பிரச்சனைக்காக மக்கள் மத்தியில் வந்து நிக்கிறாருன்றதுக்கு இதை விட என்ன ப்ரூஃப் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் டயர்டா இருப்பீங்க, பசிக்கும், எனக்கும் பசிக்குது. ஆனா இந்த கூட்டம் சும்மா விளையாட்டு கூட்டம் இல்லை, இது நம்ம தலைமுறையை தலையெழுத்தை நிர்ணயம் பண்ற கூட்டம். இந்த நேரத்தை, இந்த மாற்றத்தை, இந்த மாற்றத்திற்கான கடைசி வாய்ப்பை தவற விட்டோம்னா கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க, அத்திப்பட்டி மாதிரி இந்த தமிழ்நாடு ஒரு இடத்துல காணாம போகும். கேட்க யாரும் இருக்க மாட்டாங்க, நம்மளுக்காக கேட்க நாதி இருக்காது. இது மாற்றத்திற்கான கடைசி நம்பிக்கை. இந்த மகாபாரதத்துல சீரியல் நீங்க பார்த்திருப்பீங்க, அதுல ஒரு சீன் வரும். ஒரு இடத்துல அர்ஜுனன் நிற்பாரு, அவர் வண்டியை ஓட்டுறது கிருஷ்ணன் கடவுள், எதிர்பக்கம் கர்ணன் நிற்பாரு. கர்ணன் அந்த அம்பை எடுத்து விடுவாரு, அர்ஜுனன் உட்காந்துருக்க ரதம் 2 அடி பின்னாடி போயிடும். பதிலுக்கு அர்ஜுன ஒரு அம்பை விடுவான், கர்ணனோட ரதம் 10 அடி பின்னாடி போய் விடும். உடனே அர்ஜுனன் சொல்லுவான், கிருஷ்ணா பாத்தியா, கர்ணனை பெரிய வீரன்னு சொன்னேன், நான் விட்ட அம்பு அவன் ரதத்தை 10 அடி பின்னாடி தள்ளிச்சு, அவன் விட்ட அம்பு என் ரதத்தை ஆஃப்டர் ஆல் 2 அடி தான் பின்னாடி தள்ளிச்சுன்னு. அப்ப கிருஷ்ணன் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அர்ஜுனா நீ தப்பா நினைச்சுக்கிட்ட, இந்த ரதம் உனக்கு இந்திரன் கொடுத்த கிஃப்ட், இதுல இருக்க சக்கரம் உனக்கு அக்னி தேவன் கொடுத்த கிஃப்ட், மேல கொடியில் உட்கார்ந்து இருக்கிற ஆஞ்சநேயருக்கு இந்த பூமியோட எடை அளவுக்கு எடை, வண்டி ஓட்ட டிரைவரு நான் 3 உலகத்துக்கும் கடவுள், நம்ம மொத்த பேரையும் ஒத்தையாளா ஒத்த அம்புல 2 அடி பின்னாடி தள்ளானா அவன் சாமானிய வீரன் இல்லை அர்ஜுனா, எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாராம். எங்க வச்சிருக்க யார் கட்சியுமே அவங்க ஆரம்பிச்ச கட்சி கிடையாது. யார் பேரும் எடுத்துக்கங்க, யாரோ ஒரு தலைவர் ஆரம்பிச்சிருக்காரு, அப்பா ஆரம்பிச்சிருப்பாரு, தாத்தா ஆரம்பிச்சிருப்பாரு. இன்னைக்கு அந்த கட்சியை இத்தனை தலைமுறையா கொண்டு வந்து உட்காந்துக்கிட்டு எங்க கட்சி சுயமரியாதைன்னு பேசுவாங்க. ஒரு மனுஷன், ஒரே மனுஷன் ஒத்தையாளா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தீய சக்தியும் முட்டி போட்டு தண்ணி குடிக்க வைக்கிறார்ல, அவன் தலைவன், அன்காம்ப்ரமைஸ் தலைவன். இந்த மாதிரி ஒரு தலைவனை வரலாற்றுல தேடிதான் பார்க்கணும். கேட்டா இதுக்கும் சொல்லுவாங்க உங்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்கான்னு. இன்னைக்கு அந்த கர்ணனும் அர்ஜுனனும் வேற வேற பக்கம் இல்ல, எல்லாரும் ஒரே பக்கம் நின்று அந்த சகுனிகளுக்கு எதிராக சங்கூதத்துக்கு வந்து நிக்கிறோம். அந்த அர்ஜுனனுமா கர்ணனுமா நம்ம களத்துல வந்து நிக்கிறாரு பாருங்க, அவர் தான் அந்த தலைவன். அந்த அர்ஜுனன்ற பேருக்கும் இந்த பேருக்கும் சம்பந்தமே இல்லையே, ரெண்டும் ஒரே பேர் தான். அர்ஜுனனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, வில்லுக்கு விஜயன்னு சொல்லுவாங்க. அந்த விஜயன் தான் இந்த விஜய். அந்த 3 எழுத்து மந்திரம் இன்னைக்கு களத்துல வந்து நிக்குது. இதை தோக்கடிக்கிறதுக்குலாம் இங்க யாருக்கும் சக்தி பத்தாது. சரி, அர்ஜுனன் நிக்கிறாரு, கர்ணன் நிக்கிறாரு, வண்டி ஓட்டின கிருஷ்ணன் யாரு? நம்ம எல்லாரும், நம்ம தாய்மார்கள், குழந்தைகள், ஒட்டு மொத்தமா யாரெல்லாம் அவர் பின்னாடி நிக்கிறோமோ, யாருக்காக அவர் நம்ம முன்னாடி நிக்கிறாரோ அவர் தான் தலைவன். இந்த மாற்றத்தை இந்த காலத்துல முதல்ல முன்னறிவிக்கிறதுக்கு அந்த கிருஷ்ணன் அந்த கெட்டவங்களுக்கு எடுத்து ஒரு சங்க ஊதி தீர்ப்பு சொன்னார் பாருங்க, அந்த சங்கு தான் நமக்கு கொடுத்திருக்க இந்த சின்னம் விசில். தமிழகத்துல எந்த மூலையில நின்னாலும் ஒட்டு மொத்தமா இங்கே 4-5 பேர் வீடியோ எடுத்துட்டு இருப்பான் அவருக்கு அனுப்புறதுக்கு. அவங்க எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி சத்தமா ஒரு வாட்டி சொல்லுவோமா? நான் சார் கேக்குதா? பயமா இருக்கா? இன்னும் 20 நாள் பயங்கரமா இருக்கும், எழுதி வச்சுக்கோங்க.
இப்படி ஒரு மாற்றம் இந்த வரலாற்று நம்ம கொடுத்திருக்க கடைசி வாய்ப்பு. இன்றில்லையே என்றும் இல்லை, நாம் இல்லாமல் இந்த மாற்றம் இல்லை. கடைசியா ஒரே வார்த்தை சொல்றேன், யார் ஒருத்தனை பார்த்தா எல்லா நல்ல முகத்திலும் சிரிப்பு வருதோ அவன் நல்லவன். அந்த நல்லவன் பேரை கேட்டாலே கெட்டவன் முகத்துல பயம் வந்ததுன்னா அந்த நல்லவன் வல்லவன். அந்த வல்லவனை தனியா எதிர்க்க துப்பு இல்லாம ஒட்டுமொத்த பேரும் கல்லாப்பெட்டி கூட்டணி போட்டு ஒரு சேர நிப்பீங்கன்னா அந்த வல்லவன் வீரன். நீங்க ஒட்டுமொத்த பேரும் ஒன்னா சேர்ந்து நின்னாலும் அந்த வீரனை தொட்டு கூட பார்க்க முடியாது, அவன் தாண்டா தலைவன். அதுதான் இந்த தமிழ் தாயின் தமிழ் தலை புதல்வன் எங்கள் அண்ணன் விஜய். கொஞ்சம் கூட டவுட் படாதீங்க, பல்லாவரம் ஆல்ரெடி 234 தொகுதியிலையும் ஒரு இடத்துலயும் பிரியாம ஒட்டு மொத்தமா அந்த தீய சக்திக்கு தீர்ப்பு சொல்லி அனுப்ப போறோம். கான்பிடென்டா இருங்க, வெற்றி நிச்சயம், வெற்றி கூட்டத்தில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.